வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாக்கொட்டை எறா தொக்கு. உங்களுக்கு பலாக்கொட்டை கிடச்சிதுன்னா எறாவும் பலாக்கொட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த பலாக்கொட்டை எறா தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 150 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குன்னா 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம கீரி வச்சுருந்த 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகாட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் 6 போட்டிருக்கேன், நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சீக்கிரம் வதங்கிடும். தொக்குக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எறா தொக்குக்கு மட்டுமே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்போ நம்ம எறா சேர்த்துக்கலாம். நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் 3/4 கிலோ எறா சேர்த்துக்கலாம். எறால நடுவில் இருக்க குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எறால எந்த ஸ்மெல்லுமே வராது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தா எறா சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே போதும். எறா சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கணுன்னு இந்த தொக்குக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். எறா தொக்கு எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா எறால இருக்க இனிப்பு தன்மைக்கும் நம்ம போடுற காரத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வேக வச்ச பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 நம்பர் பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை 2 விசில் குக்கரில் வச்சாலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் எறா தொக்கில் பலாக்கொட்டை போட்டு செஞ்சு பார்க்கலன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போ ஒரு வாட்டி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணால் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஊற்றின எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தொக்கோட நிறம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கார்னிஷுக்கு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பலாக்கொட்டை எறா தொக்கு.
நல்லா சுட சுட சாதத்தில் இந்த பலாக்கொட்டை எறா தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.